தாவீது சொல்கிறார், ஆபத்து நாளில் ஒரு நெருக்கத்திலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நெருக்கம் வந்தானே பல கன்ஃபியூஷன், பல எண்ணங்கள் தோன்றும். ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து நம்மை ஆதரிக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அவர் எப்பொழுதும் உதவி செய்ய சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. பவுல் சொல்வார், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், சீயோனிலிருந்து உங்களை ஆதரிப்பாராக. நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். எவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? வேற பெரிய ஜாதி எதுனா இந்த உலகத்திலே வேற யார்ப்பா இருக்காங்கன்னு கேட்குறாங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் அவருக்கு நிகனானவர் யாரும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலை கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்து நல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். நல்ல சந்தோஷமா கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை போல யார் உண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? அன்பு தனிஞ்சு போயிரும், நேசம் மரணத்தை விட வலிது. அதனாலதான் உன்னத பாட்டில் என் நேசர், அல்லேலூயா, என் நேசர் அப்படின்னு ஆண்டவரை குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. அந்த நேசர் தான் சொல்லி, என் பிரியமே, என் ரூபவதியே, உன் முக ரூபத்தை ஓய்வு நாளில் எனக்கு முன்பாக காட்டேன். மீதி நாளும் ஜபம் பண்ணும்போது அவர் பார்க்கிறார். அந்த காலையில் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். உலகம் எங்கும் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லை, தூதர்கள் உண்ணும் உணவால் தம்முடைய ஜனங்களை போஷித்தவர். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே போய் அவர்கள் பயிர் செய்து அறுப்பை அறுத்து அதன் பலனை புசித்த அந்நாளில் தானே மன்னா பெய்வது நின்று போயிற்று. அது வரைக்கும் மன்னா வந்தது. டெய்லி அந்த மாதிரி யார் செய்ய முடியும்? அல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அதை செய்ய இன்றைக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். தாவீது கர்த்தரை குறித்து சொல்கிறார், கர்த்தாவே, நீர் என் சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கையாக இருக்கிறேன். நான் அம்மாட்ட பால் குடிக்கும் போதே என்னை உன் பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினேர். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு அந்த கிருபையை ஊற்றுகிறார். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. ஆமாம், நல்ல ஆண்டவரை பிடித்துக்கொள்ளணும். இந்த ஜபத்தை கேட்கிறார். பிரச்சனைக்கு சொல்யூஷன் அல்ல, அவர் என் நம்பிக்கை. அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருந்தாலும் வலிமையாக இருந்தார் தாவீது. யோவா பெரிய டீமே இருந்தது. அரண்மனையில் இருந்தாலும் பாதுகாப்பாக இருந்தார். வனாந்தரத்திலும் தேவைகள்லாம் சந்திக்கப்பட்ட தாவீதுக்கு ஒன்றும் குறைவாயில்லை. அதனால தான் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சந்தோஷமா ஆண்டவரை பார்த்து
என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பாய் பார்த்தோம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போக உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமோ உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அவரை நம்புகிறவர்களுக்கு அதிசயம் செய்கிறேன். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் உமக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யும். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அப்பாவின் பாதத்தை பிடித்து உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு இன்னொரு விஷயம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி
வந்திருக்கிறார். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு. உம்மைத்தானோ உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அவரை நம்புகிறவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். உம்மைத்தான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் அதிசயத்தை விளங்கப்படுத்தணும். உம்மைத்தான் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கர்த்தர் அரணான நகரத்தில், கர்த்தர் அரணான நகரத்தில் தம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிறார். தேவரீரே நமக்கு அரணாய் இருக்கிறார். அரணான நகரம் அவருடைய திருச்சபை. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. மறைவான குற்றங்களுக்கு விலக்கி விடுகிறார். தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிறார். சேதம் அணுகாதபடி நம்மை பாதுகாக்கிறார். அவரை ஆராதிக்க போகிறோம். நன்றி செலுத்தும். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் ஆதரவாய் இருக்கிறார். இந்த காலை வேளையை நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த 6 நாட்களும் அவருடைய கிருபையினால் நாம் கடந்து வந்தோம். ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையை கொடுத்தது. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அவர் கிருபை மாறாதது. அவருடைய கர்த்தத்துவம் மாறாதது. அவருடைய வல்லமை குறையாதது. அவர் நேற்றும் என்றும் அவர் என்றும் மாறாதவர். சபையாக ஆண்டவர் நன்றி சொல்ற ஆண்டவர் இந்த காலையில ஸ்தோத்திரிக்கிறார். மிகுந்த கிருபையினாலே ஆலயத்தில் பிரவேசிக்க எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி ராஜா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியது ராஜா. அந்த 6 நாட்களும் உடைய பிள்ளைகளை நீர் நடத்தினீர். தாவீது ஆண்டவரை பார்த்து சொன்னார், உடைய அடியேனை நன்றாய் நடத்தினீர் ராஜா. ஆண்டவரே இவர்கள் செய்யும் வேலைகளை ஆசீர்வதித்தார். பிள்ளைகள் ஆசீர்வதித்தார். படிப்பை ஆசீர்வதித்தார். பிரயாணங்களை ஆசீர்வதித்தார். மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரம் தருகிறவர். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதனையில் வாசம் பண்ணுகிறவர். அவருடைய பாதத்தில் அமர்ந்தவர்களுக்கு குறைவில்லை என்று வேதம் சொல்கிறது. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்காகிய கர்த்தரின் பாதத்தை தெரிந்து கொண்டார்கள். இந்த காலைவெல்லே நேசரே நான் உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடன் பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தம். நிம்மதி நிம்மதியே. நல்ல கரங்களை வைத்து ஆண்டவரை பார்த்தோம். நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி
அதிசயமானவருக்கு அதிசயமே ஆராதனை அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவருக்கு வல்லவரே நல்லவரே உமக்கு ஆராதனை 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 வல்லவரே நல்லவர் சபரபரபரபர ஆராதனை செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே ஹல்லேலூயா பரிசுத்த எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே சிருஷ்டிகருக்கு படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ஓ சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை
பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. நல்ல கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே சிருஷ்டிகர்த்தாவே உமக்கு படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ரட்சகர் விடுவிக்க வல்லவர், ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகருக்கு ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. வல்லவரே வல்லவரே ஆராதனை. வல்லவருக்கு வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. நல்ல ஆண்டவரை பார்த்து அல்லேலூயா 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 ஆராதனை ஆராதனை. யெகோவாயிரே யெகோவாயிரே. எல்லாவற்றை பார்த்து கொள்ளுகிறவரே ஆராதனை ஆராதனை. சந்தோஷமா யெகோவாயிரே 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 ஆராதனை ஆராதனை. இருந்தவரே இருந்தவரே இருப்பவரே ஆராதனை ஆராதனை. இருந்தவர் இருந்தவரே
ஸ்தோத்திரம். நம்ம தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது. நிறைவானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த காலை வெல்லும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கே எல்லா துதி கனம் மகிமையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்ற வார்த்தையின்படி உங்க நாமம் எங்கள் மத்தியில் பெருகட்டும். சபையிலும் குடும்பங்களும் ஊழியங்களும் பெருகட்டும். விசேஷமாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவர் மீது உடைய பிரசன்ன அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தோட அவன் திரும்பி போனான். வார்த்தையின்படி நீதிமானுக்குரிய சகலவித அலங்காரத்தினாலும் அலங்கரியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். 33ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபையை குறித்து இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாக அதில் தாவீது சொல்கிறார், நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். இன்னொரு இடத்துல கூட இருக்கு, தேவரீருடைய ஆசீர்வாதம் உமது ஜனத்தின் மேல் இருப்பதாக தாவீது சொல்வார். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள், இதில் தனிப்பட்டதில் கூட இல்லை, ஒரு பெரிய டீமே சேர்த்துக்கிட்டார். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கிருபையை குறித்து எல்லாருக்கும் தெரியும். தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவது தேவனுடைய கிருபை. ஒரு 10th தான் படிச்சிருக்கானா அவனை கொண்டு போய் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கில் கொண்டு போய் ஒரு கிளரிக்கல்லையோ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அடுத்த ரேஞ்சிலே வச்சா எப்படி அது? அவன் படிப்புக்கும் அதுக்குமே சம்மந்தம் இல்லை. ஆனாலும் தேவனுடைய ஈவு. அதுபோல் இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த கிரியைகள்னால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. ஆக அந்த கிருபை கிடைத்ததுனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த காலை வெள்ளை அவருடைய கிருபையினால்தான் அவருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இல்லை கிரேஸ் ஸ்கூலில் சொல்லுவாங்கள்ல, கிரேஸ் மார்க்கு போட்டு கையிலாம் போகிறவனா இருந்தானே என்ன செஞ்சாங்களா, கிரேஸ் மார்க் போட்டு தூக்கி விட்டோன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்போ 33 30னா 5 போட்டு அவன் என்ன செய்ய, பாஸ் பண்ண வச்சிரு. ஆனால் அவன் பாஸ் பண்ணிடுவான். பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஹையர் ஸ்டடிக்கு போகும்போது அவன் என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் பாஸ் ஆக மொத்தம் தடுமாறினான். ஆனால் இந்த கிருபை அப்படி அல்ல, இந்த கிருபை பெருக செய்கிற கிருபை. அல்லேலூயா. ஆமாம், அந்த கிரேஸ் மார்க் என்ன செய்யும், ஏதோ பாஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான், அடுத்து நான் என்ன செய்ய முடியும்? இல்லை 35 பாஸ் வாங்கியிருக்கான், டாப்பரும் இருப்பான். அந்த 35 எடுப்பானா டாப்பர் எடுப்பானா? அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல ஒன்றுக்கும் உதவாததை கர்த்தர் உருவாக்குகிறார் அவருடைய கிருபையினால். அல்லேலூயா. அதனால தான் ஞானிகளை அவமாக்கும்படிக்கு கர்த்தர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி கர்த்தர் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். என்கிட்ட படிப்பு இல்லைங்க, அநேகர் சொல்லுவாங்க படிப்பு இல்லை, வசதி இல்லை, என்கிட்ட அது இல்லை, இல்லை எது இல்லை இருக்குதோ இல்லையா அவருடைய கிருபையின் மேல் இருக்கிறது. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றாரு, அந்த கிருபை. இது பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலம், அது நிழல். ஓ இப்படி இருக்குன்னு, ஆனால் இது நிஜம். உங்கள் பிள்ளை வளர்ந்துருச்சுன்னா அந்த பிள்ளையை பார்க்கணும். பிள்ளை வளருது, ஆண்டவரே உம்முடைய கிருபை பிள்ளை மீது இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் லூக் 2:52, லூக் 2:52, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவனுடைய கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் 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 அதிகமாய் அவர் பிறந்த நாளிலிருந்து ஊழியம் செய்கிற வரைக்கும், அவர் மரித்த நாள் வரைக்கும் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். இப்போ உயிரோடு இருக்கிற இன்னும் அதிகம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆக அந்த கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. ஆமென். அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். இந்த காலை வேளை நீங்கள் ஆண்டவரை குறித்து என்ன ஒரு பிக்சர் வச்சுருக்கீங்க? அந்த ஒரு படம்
ஆண்டவரை குறித்து என்ன வச்சுருக்கீங்க, இதை செய்வார்னு நம்பி இருக்கிறீங்களா? அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற கிருபை வேண்டும். அல்லேலூயா. இல்லை, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கூடாத காரியம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, வா போ. அதான் ஆபிரகாம், வேற ஒன்றும் இல்லை. வானாரு, போனார். அதே எப்படியே தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல். நம்ம அப்படி தானே என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ எதான் தெரியுமா ஒன்று. ஆனால் ஆண்டவர் நடத்தினார். அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறதுனால் இந்நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆக திரளான சாதிகளுக்கு உன்னை தகப்பன் ஆக்கினேன்றார். இன்னும் பிள்ளையே பிறக்கலான வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையை ஆபிரகாம் பிடித்து கொண்டார். அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், ஆபிரகாம் முறுமுறுக்கெல்லாம் இல்லை, சோர்ந்து போகவே இல்லை. அவருடைய கிருபையை நம்பி இருந்தார். என்னை திரளான ஜாதிகளுக்கு கர்த்தர் தகப்பன் ஆக்குவார், இந்த பூமியிலே என் சந்ததி பலத்திருக்கும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாம் தாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய். முழு நிச்சயம் முதல்ல தேவனுடைய வார்த்தை மேல் வந்தது. அடுத்தது அதை நம்பினார். வந்துட்ட 25க்குள்ள கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சிமாய் வைப்பேன்னு சொல்லிட்டாரு. வச்சா சரி, வைக்காட்டி அப்படி இருக்கக்கூடாது. அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வைப்பார், கீர்த்தி உண்டாக பண்ணுங்க. அது வரைக்கும் நான் உண்மை விடுகிறதில்லை. அந்த கீர்த்தியாக வைக்கிறதுக்கு கிருபை வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் எதை நம்பி இருக்கிறீர்களோ உங்கள் நம்பிக்கை நிறைவேறும்படி இந்த நாளில் தேவ கிருபை உங்கள் மீது இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் பவுல் எழுதுவார், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக. அப்போ தேவனுடைய மகிமை ஒரு அற்புதம், அதிசயம். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை விளங்கன்னா அதான் மகிமை. அது வெளியாகன்னா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே. இப்போ பாருங்கள், இந்த ஓய்வு நாள் வந்து ஆண்டவரை பாடல் பாடி நன்றி பலிகள் ஸ்தோத்திரம்லாம் ஏறெடுக்கிறோம். இதன் மூலம் என்ன செய்யுதுன்னா இந்த கிருபை பெருகும். அல்லேலூயா. இப்போ கிருபை பெருக 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 உங்கள் காரியங்கள்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்ல, ஒரு அடி நீளம் கூட இல்லாத ஆபிரகாம். அல்லேலூயா. ஆனால் அவரை குறித்து வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமான், திரளான ஆடு மாடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருந்தார்கள். அது எப்படி இருந்ததுன்னா தேவனுடைய கிருபை அவர் நம்பி இருந்தார். இந்த காலை வேளை ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உமது கிருபை என் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதே கிருபை உங்கள் மீது இருக்கிறது. ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்க. ஆமென். அல்லேலூயா. முதலாவது, நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நான்லாம் என்னங்கன்னு நினைக்க கூட கூடாது. நான் எல்லாம் தகுதி இல்லை, ஏன்டா மைனஸான பேச்சு கூட பேசக்கூடாது, நினைக்கவே கூடாது. நான் விசேஷமானவன். அல்லேலூயா. அதான் மோசே சொன்னார், ஆண்டவரே, எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால தெரியும்? இல்லை, கிருபை கிருபைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கமே, அது எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க அப்படின்னா, நீர் எங்களோட வருகிறதுனால் அல்லவா. ஆண்டவர் நம்மோடு வந்தார்னா அவருடைய கிருபை நம்ம மேல் இருக்குன்னு அர்த்தம். அந்த எதற்காக அந்த கிருபைனா, நாம் விசேஷித்தவர்கள் என்பதை விளங்க செய்யும்படி, நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை கர்த்தர் தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார்ல. அவங்க எல்லாருக்கும் தெரியும். அநேக வாதைகள் வந்தது. அதில் ஒன்று, எகிப்து தேசம் முழுக்க 3 நாட்களும் ஒரே இருள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் கரண்ட்டு இல்லைன்னா என்ன செய்வான்ல, நான் தேடுறான், கரண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறான், அங்கே ஃபோன் பண்ணு, இங்கே ஃபோன் பண்ணு. இதே நைட் நேரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தடுமாற்றம். யூபிஎஸ் எல்லாம் இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை, இன்வெர்டர்லாம் இல்லை, ஒரே இருட்டு. வேதம் சொல்லுகிறது, ஒருவரும்
இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை, அசையவும் இல்லை. அவ்வளோ பெரிய காரிருள் வந்துருச்சு. ஆனால் இஸ்ரவேலருடைய வாசஸ்தலங்களோவெனில் வெளிச்சம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. அப்ப அவர்கள் விசேஷமானவர்கள் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணினார். இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இதுவரைக்கும் கடந்த நாட்கள் போயிட்டு போடு, இனி வருகிற நாள்ல இருந்து நான் விசேஷமானவன் இல்லை, ஆண்டவரே சொல்லியிருக்காருல்ல, ஆகாயத்து பறவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. இதில் வாசிக்கிறோம் தொடர்ந்து, உம்முடைய கண்ணில் கிருபை கிடைத்ததினால் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவீர், பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் கிருபை கிடைக்கும் போது அடுத்த வசனத்தில் வாசிக்கிற, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆக முதலாவது கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் மாற்றமே இல்லைல்ல. ஆக அவரை அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னார் யோவானில், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆக முதலாவது அந்த கிருபை, ஆண்டவரே நான் விசேஷித்தவன் என்பதை விளங்க பண்ணும்படி அந்த கிருபை என் மேல் இருப்பது. வெரி சிம்பிள் தானே. இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணி பாருங்களேன். நான் விசேஷமானவன். அல்லேலூயா. அசாதாரணமானவன். நான் புழு, தெல்லு பூச்சி அப்பெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயித்து உயிரோடு இருக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள், அவரே உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், சபைகள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது. ஆக முதலாவது கர்த்தர் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை விளங்க பண்ணும்படி உங்கள் மீது கிருபையை இன்னும் அதிகமாக அருளுவார். இல்லை, மோசே வெளியே வந்துட்டாங்க, கர்த்தர் நடத்திட்டு போறார். மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவர் கோட் பண்றாரு, ஆண்டவரே நீங்க எங்க கூட வரணும். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆண்டவரே நீங்க எங்க கூட வாங்க, நாங்கள் விசேஷமானவர்கள் தெரியணும். சீஷர்கள் கேட்டாங்களா? கேட்கலையா? கேட்டாங்களா இல்லையா? நம்ம வித்தியாசமானவங்க தெரியும்னா ஆண்டவர் என் கூட வரணும். அந்த கிருபை என் மேல் இருக்கு. இன்னைக்கு நான் விசேஷமானவன் என்பதை விளங்க பண்ணும்படி அவர் கிருபை என் மேல் இருக்கிறது. ஆமென். நாங்கள் குடியிருக்கிற இடம் நெருக்கமாக இருக்குது. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து எலிசாட்ட சொல்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது, அவங்களாம் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட், பைபிள் காலேஜ்னு வச்சுக்கோங்க, பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. இவர் தான் பாஸ்டர் எலிசா. அப்போங்க நெருக்கமாக இருக்குது, நாங்கள் போய் யோர்தான் மட்டும் போய் ஒரு உத்தரத்தை வெட்டி அங்கே டென்ட்டு போட்டுக்கிறோன்னு போங்க அப்படின்ட்டார். அனுமதி கொடுத்துட்டார். போனோன்னே ஒருத்தன் மட்டும் கூப்பிட்றான் பார்த்தீங்களா? இல்லை, அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உம்முடைய அடியாரோட வர வேண்டும். அல்லேலூயா. ஏன் அனுமதி தான் வாங்கிட்டார்ல, அவர் தானே போக சொல்லிட்டாரு, பாஸ்டரே போக சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த ஒருத்தன் கேட்டான் பாருங்க, நீங்கள் உங்களுடைய அடியாரோடே வர வேண்டும், அதனால் வர்றேன் போனான். அதனால் போனால தான் இழந்து போன நன்மை கிடைத்தது. அல்லேலூயா. இழந்து ஒரு உத்தரத்தை வெட்டி விழுத்துகையில் அந்த கோடாரி எங்கே விழுந்துருச்சு? தண்ணிக்குள்ளே வந்துச்சு. ஐயையோ ஆண்டவனே, அது ஓசியாக வாங்கிட்டு இருந்தனே, சாயந்தரம் போன கேட்பானே, கொடுத்தவனுக்கு நான் என்ன பதில் சொல்வது? அல்லேலூயா. கவலைப்படாத. அந்த நாட்களில் தீர்க்க தரிசிகளை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆமாம், அதனால தீர்க்க தரிசிகளை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர் விரும்பினார், அவர் நம்ம கூட இருந்தால் காரியம் சக்ஸஸ் பண்ண. எங்கே விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு கொம்பை வெட்டி எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி, அந்த கொம்பு தான் இது. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நான் உண்மை நம்பி இருக்கிறேன். நான் விசேஷமானவன் என்பது விளங்க வேண்டும். அந்த கிருபையை ஊற்றுங்க. மோசையை ஜெபிச்சாருன்னா நம்ம அதிகம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கணுமா வேண்டாமா? அவர் நினைச்சா 25 லட்சம் இருக்கான், எல்லார் கையிலையும் வெள்ளியும் பொண்ணு இருக்குது இல்லை, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இருக்கு, பார்த்துக்கலாம். இல்லை, நீர் உம்முடைய அடியாரோடு வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ தெரியும் ராஜா, அப்போ
இந்த காலை வெள்ளை அந்த நீங்கள் என் கூட வரும்போது உங்கள் கிருபையின் மீது இருக்கிறது. இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அல்லேலூயா. இந்த கிருபை இருக்கணும். வருகை வரை இந்த கிருபை பெருகி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எங்கள் கூட வரவே வேண்டும். மோசையோட வந்தார்ல, அதுக்கு ரிப்ளை அடுத்த வசனத்தை சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்க இந்த காலை வெள்ளை. தாவீது சொல்றார், நான் நம்பி இருக்கிறேன். நீங்கள் என்னத்தை நம்பி இருக்கிறீங்க இந்த காலை வெள்ளை? அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும்படி இந்த காலை வேளை அவருடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றுவாராக. காரணம் அடுத்த வசனத்தை சொல்லிட்டாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி பேர் சொல்லி அறிந்திருப்பார்? எப்படி அழைத்திருப்பார்? ஒண்ணுமே இல்லைங்க, நானே அப்படின்னு, வா ஐஸ்வர்யவானே, வா ஞானியே, வா பராக்கிரம், அப்படிதானங்க கூப்பிட்டாரு. குவாலிஃபைடெல்லாம் தள்ளி வச்சிட்டாரு. ஒன்றும் இல்லாமல் கொண்டு வந்து உருவாக்கி, ஒன்றுக்கும் உதவாத உருவாக்கி அவர் உருவாக்கிட்டாருனால அடுத்தது உயர்த்துறது தான் வேலையை. அல்லேலூயா. அவர் உயர்த்துகிற கிருபை. ஆக முதலாவது இந்த காலை வெள்ளை, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்முடைய கிருபை என் மேல் இருப்பதாக. கேளுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பது விளங்கும். இந்த நாளில் இருந்து ஆண்டவரே என் குடும்பம், நான் செய்கிற வேலை, இந்த வேலை ஸ்தலத்தில் கர்த்தருக்காக நான் செய்கிற காரியத்திலே நான் விசேஷமானவன் என்பது விளங்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. எல்லா கோலையும் வச்சாலும் நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் ஒரே நாள் இரவிலே, எப்படி ஒரே நாள் இரவிலே ஆரோனின் கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. அப்ப அந்த கோல் விசேஷமான கோலா இல்லையா? ஏன் உங்க கோல் ஒரே நாள் இரவிலே துளிர்க்காது? துளிர்க்குமா துளிர்க்காதா? ஆமா. மற்ற கோலெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது, அதுக்காக மற்றவங்களையும் பார்க்கக்கூடாது. நம்ம கோல் துளிச்சுட்டா சந்தோஷம், சோத்திரம். மற்ற கோல் துளிர்க்கலாம், அதையும் சப்போர்ட் பண்ணி போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆக இந்த காலை வேளையிலே இதுதான் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. ஆரோனை கர்த்தர் தெரிந்து கொண்டது போல உங்களை பேர் சொல்லி அழைத்து தெரிந்தவர் முதலாவது அவர் உங்களோடு வருவார். அல்லேலூயா. இனி வருகிற நாளில் நீங்கள் விசேஷமானவர்கள் என்பது விளங்கும். நீங்கள் வேணால் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இவங்களை குறித்து அந்நியர்கள் தான் கலக்கம் அடைஞ்சான் இல்லை? எகிப்திலிருந்து ஒரு பெரிய ஜன கூட்டம் வந்திருக்கிறது. யார்? பாலாக். மாடு வெளியின் புல்லை மேய்ந்து போடுவது போல இவர்கள் நம்மை மேய்ந்து விடுவார்கள். இவங்கள்ட்ட என்ன இருக்குது? யுத்த ஆயுதமா இருக்கு, எல்லாம் பொன்னோடும் பொருளோடும் ஒரு பலவீனம் இல்லாமலே நம்மை. அங்க தேவனுடைய மகிமை இவர் தான் கேட்டுட்டாரு, நீங்க எங்க கூட வரணும், நாங்கள் விசேஷமானவர்கள் தெரியணும்னார். இது முன்னாடி போகுது. இரண்டாவதாக சத்துருக்களை விலக்குகிறத கிருபை. நம்முடைய கிருபையின் மீது இருக்க வேண்டும். எல்லா சத்துருக்களுக்கும் விலக்குங்க ராஜா. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க வழியில எதிர்த்து வந்தவங்கலாம் தெரியும், அமலேக்கு வழி மறுத்த செய்ய மனதிலே வச்சிருங்க. ஏற்ற நேரம் வந்தானா அவனை எப்ப காலி பண்ணுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் இரண்டாவதாக சத்துருக்களை எல்லாம் உங்கள் எல்லைகளிலிருந்து விலக்குவார். அல்லேலூயா. அதனால தாவீது சொன்னார், ஆண்டவரே எவ்வளவு இருந்தாலும் சரி, என் சிறு வயதிலிருந்து நான் வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்தால் மறக்கப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நீரே என் கேடகம் பலன். அல்லேலூயா. என் தலைமுடியை பார்க்கிலும் சத்துருக்கள் ஆனாலும் யுத்தத்திற்கு வல்லவர், யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டுவீர். அல்லேலூயா. அந்த கிருபை தாவீது மீது இருந்ததுனால தான் எல்லாரையும் ஜெயித்தார் அவர். ஆமென். இரண்டாவதாக அந்த கிருபை எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி உங்களை பாதுகாக்கும். அதை கேட்டுக்கிட்டே இருங்களேன். போராட்டம் வர நேரத்தில் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு விட்டுற வேண்டாம். கவனிக்கிறீங்களா? ஆமாம். நம்ம நிறைய மோஸ்ட்லி செய்கிறது என்னன்னு கேட்டால், அப்போதைக்கு பிரசன்ட் என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்காக ஒரு ஜெபத்தை மட்டும் கடந்து பண்ணணும். விடவே கூடாது அவரை. நீங்கள் என் கூட வர, இன்னைக்கு விடிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு காலை எழுந்திரிச்சு வெளியே போவங்காட்டி நீர் உம்முடைய அடியாரோட வர வேண்டும். நல்ல பாட்டு ஒன்று ஃபாதர் போட்டிருக்காருல்ல, வர வேண்டும் வர வேண்டும் இயேசுரன். இது ரொம்ப கடினமா? அப்படி கூப்பிட்டுட்டீங்கன்னா என்ன நடக்குன்னு பாருங்க.
சீஷர்கள் அக்கறைக்கு போறாங்க, தண்டு வலிக்கிறதில் சிரமப்படுறாங்க. அக்கறையில் அவரே நிற்கிறாரு. ஐயோ போராட்டமாக இருக்குது, நம்ம பலத்துக்கு மிஞ்சின காரியமாக இருக்குது. எல்லாம் எக்ஸ்பர்ட் தான், அவங்கெல்லாம் திறமைசாலிகள் தான். எப்படி போகிறது? அக்கறையில் அங்கே இயேசு நிற்கிறார், பார்க்குறாங்க. அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனசு வச்சான்ப்பா. அல்லேலூயா. மனசு வச்சான். வசனம் சொல்லுங்க, உடனே படவு கரையை பிடித்தது. அழைத்தவர்களுக்கும், அவர் பேர் சொல்லி அழைத்தவர்களுக்கும், அவர் அறிந்தவர்களுக்கும் இதுதான் வித்தியாசம். மற்றவர்களுக்கும் போராட்டம் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். ஆனால் நீங்கள் எளிதாக கடந்து விடுவீர்கள். அல்லேலூயா. 10வது ஃப்ளோர், 10 மாடி ஏறுறதுன்னா என்ன செஞ்சிருவான்? மலைச்சிருவான். இதே 10 மாடி லிஃப்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கலாம். அது போல தான் அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஆக முதலாவது தாவீது சொன்னபடி, ஆண்டவரே உம்முடைய கிருபையின் மேல் இருப்பதாக, உம்முடைய கிருபையின் மேல் இருப்பதாக, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே. மோசே நம்பினார். ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொண்டு போவேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் என் கூட வர வேண்டும். என்னுடைய திறமையோ, என்னுடைய பொருளாதாரத்தையோ, எனக்கு இருக்கிற படைபலத்தையோ நான் நம்பவில்லை. உம்முடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. உடனே ரிப்ளை பண்ணுறேன். அதான் நல்ல ஆண்டவர். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியே செய்வார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே உன்னை பேர் சொல்லி, நான் எப்பயுமே தனிப்பட்ட விதத்தில் என்கிட்ட கேட்குறவங்கள சொல்லுவேன், பர்த்டேன்னா நீ பூமியில் வந்து பிறந்த அன்னைக்கு தான் உனக்கு பர்த்டேன்னு சொல்லுவேன். நீ என்னைக்கு தாயின் கற்பத்தில் உற்பத்தி, அதான் உனக்கு பர்த்டேங்க. புரியுதா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? நான் என் தாயின் கற்பத்திலே உற்பவித்தது முதல் உம்மால். அல்லேலூயா. அதனால தான் வலிமையாக இருந்தார் தாவீது. இந்த கிருபை என் மேலே இருக்கணும். அல்லேலூயா. ஆக மோசேயை குறித்து பார்த்தோம். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு மோசேயோடு வரதுனால அவர்கள் விசேஷமானவர்கள் என்பது விளங்கினது. ஆக இந்த நாளிலும் அவர் உங்களோடு வருவார். நீங்கள் விசேஷமானவர் என்பதை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக, சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் விலக்கினார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் விலக்கி போடுவார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, கூப்பிடுங்க. அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் கேட்ட மாதிரியும், மோசே கேட்ட மாதிரி, ஆண்டவரே நீங்கள் கூப்பிட அவருடைய கிருபை பெருகும். வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு நல்ல ஞானம், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், குடும்பத்தில் நல்ல ஞானத்தை தந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 23:6 பாருங்களேன். இந்த கிருபை ஆண்டவர் சொன்னார், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. தேவனுடைய கிருபையினால் உங்களுக்கு விசுவாசம் கிடைத்தது, ரட்சிப்பு கிடைத்தது. இந்த ரட்சிப்போடு அல்ல, இந்த கிருபை உங்கள் வாழ்நாள் எல்லாம் தொடரும். அல்லேலூயா. எது தொடருதோ தொடரலையா, கிருபை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை தொடருதேன்னு ஃபாதர் பாட்டு போடுவார் இல்லை? என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன் அந்த கிருபை தொடருதுன்னா, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த, ஆமாம், அதுக்கு எவ்வளவு நாள் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிக்கும் அந்த கிருபை தொடரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார், சந்ததியை இவ்வனமாய் வைப்பேனார். அது ஆபிரகாமோட நின்றுச்சா? ஆபிரகாம் தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் என் நீதி நியாயங்களை எடுத்து உரைப்பான் என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்லி அவனை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். கிருபை கிடைத்தது ஆபிரகாமுக்கு. அடுத்தது ஈசாக்குக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அவரை பார்க்கலாம் இவர் மிகுதி கர்த்தர் பெருக பண்ணினார். அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்களேன் இந்த கிருபை. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் காலத்துக்கு, அவங்க காலத்திலே அவங்க எவ்வளோதான் ஸ்டோர் அப் பண்ண முடியும் ஒரு ஆள் இல்லை? என் காலத்துக்கு பிற்பாடு இதுங்கெல்லாம் எப்படி தான் பொழைக்க போதா, படிக்க போதா, இதெல்லாம்
தேருமா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் தேருவாங்க. அல்லேலூயா. தேர்வார்கள், வளருவார்கள். அல்லேலூயா. நீதிமான் பனையை போல் லீபனுள்ள கேதுருவை போல் வளருவான். அதற்காக தான் கிருபை உன்னை தொடர்கிறது. அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு வருகிறார், தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிறார். அந்த கிருபை தொடர்கிறது. 6 நாள் ஓடிடுச்சு, 7 நாளில் வந்துட்டீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு. இதனால இன்னும் கிருபை பெருகுகிறது, தொடருகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்க? யோசுவாவை குறித்து தெரியும், எடுக்க வேண்டாம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு விலகவே இல்லை. ஆனால் அவர் தேவ பிரசன்னத்தில் தான் இருந்து கொண்டிருந்தார். மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவனுடைய கிருபை யோசுவாவின் மீது ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதிலே நிலைத்திருக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா. தள்ளாடுகிற பலவீனங்கள்லாம் எடுத்து போட்டு, என்னால் ஜெபிக்க முடியலையா, கவலைப்படாதீங்க, ஜெபிக்கிறதுக்கு பலன் தருவார். அல்லேலூயா. வேதம் வாசிக்க முடியலையா, ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க, நீங்கள் வேதம் வாசிக்க, நீங்கள் பலனடைய, உங்கள் சந்ததி பலனடைய கர்த்தர் உதவி செய்வார். அப்போ இந்த கிருபை தொடர்ந்து பாருங்களேன். யோசுவாவை குறித்து ஆசரிப்பு கூடாரத்திலே அவர் நிலைத்திருந்தார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன்ற வார்த்தையின்படி யோசுவா தேவ பிரசன்னத்தில் நிலைத்திருந்ததுனால தான் ஆண்டவர் முதல் வாக்கியை கொடுத்தாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறிய பண்ணுவேன். அல்லேலூயா. சொல்லிட்டு சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ பெரிதான கிருபை. அவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு அதான், ஒரு காரியமும் எதிர்த்து உங்களுக்கு முன்பாக நிற்காது. அல்லேலூயா. ஏன்னா மோசையை பார்த்துருப்பார். தாத்தான், அப்ராம், கோராகு எத்தனை எதிர்ப்பான காரியங்களை பார்த்தாலும் ஒன்று நிச்சயம், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருடைய பிரசன்னத்திலே நான் நிலைத்திருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் அந்த கிருபையை யோசுவாவுக்கு அருளினார். அதே கிருபையை உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். பாருங்களேன், ஜனங்களை வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார் யோசுவா. அல்லேலூயா. ஆமாம். மாத்திரமல்ல, யோசுவாவே பெருக பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி இன்று முதல் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள், இரண்டாவதாக இந்த கிருபை என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, உங்களை பெருக பண்ணும். ஆமென். உயர்த்தி வைக்கும். ஆக ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம், உம்முடைய கிருபை எங்கள் மீது இருப்பதாக. 33:22 சங்கீதத்தை விடவே கூடாது. ஆண்டவரே, இத்தனை நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு இந்த தாவீதை போல கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். எண்ணத்தை செலுத்தினாலும் அது ஈடாகாது. அவருடைய பிரசன்னத்திலிருந்து எப்போ போய் நான் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இது பெரிய கிருபையா இல்லையா? அல்லேலூயா. டைம் இருந்தால் போய்க்கலாம், டைம் இல்லைன்னா நேரம் இல்லைங்க, ரொம்ப பிஸியாக இருக்குங்க, அப்படி சொல்லவே இல்லை. எப்பொழுது விடியும் என்று எங்கிடும் ஜாமக்காரன் போல் என்னான்மா உமக்காக காத்திருக்குது. வைகரையில் உமக்காக விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. எப்போ விடியும் நான் போய் கர்த்தருக்கு முன்பாக நிற்பேன். அது வேணும்னா கிருபை வேணும்ப்பா. என்ன மெதுவாக சவுண்டே இல்லை. இந்த கிருபை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வெளியே வந்துடும். நீங்கள் யார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொன்னார், ஒரு பாட்டு இருக்குல்ல, பள்ளத்தாக்கிலும் துதி பர்வதங்களிலும் துதின்னு. உயரத்தில் இருந்தால் துதி, நல்லா நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா திடீர்னு ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா எங்கப்பா காணா? ஆண்டவர் கேட்பார், பிரியமே ரூபவதியே காணா போச்சே. இல்லைங்க ஆண்டவரே, என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நன்றி நன்றி இடைவிடா இணையில்லா அந்த கிருபை எனக்கு தாங்க ராஜா. எத்தனை பேர் உண்மையிலே வாஞ்சிக்கிறீங்க அதை? ஆமாம்.
ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், நான் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தேன், அதனால தான் எனக்கு இது கிடைச்சது. உடன் பிறந்தவரெல்லாம் பார்த்து சொல்லவே இல்லை. கர்த்தர் நடத்தினார், அவன் மீது கிருபையாக இருக்கிறார், இந்த கிருபை என் மேல் இருக்கிறது. அதனால தான் சொன்னார், உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை, இது அவருடைய சமூகத்தில் நீங்கள் நிலைத்திருக்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் தலைமுறை 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 தொடரும். அதனால் பழைய பாட்டு இருக்குல்ல, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமுன் தோன்றி ஒளியாத. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால தான் அந்த 6ஆம் வசனத்தில் வாசிக்கணும், என் ஜீவனுள்ள நாள்லாம், இந்த பூமியிலே நான் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் நன்மை என்னை தொடரும், அவருடைய கிருபை என்னை தொடரும். அல்லேலூயா. ஆக அதையும் பாருங்களேன், ஆண்டவர் நல்ல தேவன், நன்மையும் தராரு, கிருபையும் தந்து என் கூடவே இரு. அநேகர் நன்மையை பெற்றுக்கொண்டு காணா போயிடுவாங்க, கஷ்டப்படுவான், நல்லா இருப்பான், பாஸ் பண்ணிடுவான், வேலை கிடைச்சிடும், வேலை கிடைச்சா டைமே இல்லைங்கன்னு சொல்லி ஆண்டவரே தேடாமல் போகிறவர்கள் உண்டு. நான் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே உண்மை சுற்றி சுற்றி வருவேன், மனம் சுற்றி சுற்றி தானா இயேசு ராஜாவ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அந்த கிருபை. 2வது, தாவீது சொன்னபடி, கர்த்தாவே என் ஜீவனுள்ள நாள்லாம் உம்முடைய நன்மையின் பின்தொடரட்டும், உம்முடைய கிருபை என் மேல் இருப்பதாக, என் குடும்பத்தின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. நான் உம்முடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா. நல்ல அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் நிலைத்திருந்து, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உட்காரும்போது. எங்கள் சர்ச்சில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கார், அவர் சொல்லுவார், ஜபனால போகிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குமா, தனியாக உட்காந்து ஜெபினாலே ரொம்ப டஃப்பாக இருக்குமா, ஆனால் நீ போயிட்டீன்னா போய் ஜபத்தில் உட்காந்துட்டு நீ திரும்ப எந்திரிச்சு வேலைக்காக வீட்டுக்காக போகும்போது ஒரு புதிய பலத்தோடு போவாய். உட்கார வரைக்கும் தான் விசுவாசம் இருக்கும், ஆனால் உட்காரும் போது அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கும்போது கர்த்தர் புதிய கிருபையை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மானானது, அதனால தாவீது சொன்னார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து, வாஞ்சையோட கதறுது. ஆடு மேய்ச்சார், கர்த்தர் உயர்வை கொடுத்தார். பாருங்களேன், உங்க கிருபை என் மேல இருக்கட்டுனாரு, உயர்வு வந்தது. உயர்வு பாருங்களேன், உங்களுக்கு எல்லாம் நிச்சயம், அதெல்லாம் மாற்றமே இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோட இருக்க 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 உங்களை குறித்த காரியங்கள் எங்கெங்க பொன்மை போயிட்டே இருக்கும். சவுல்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் சொல்றான், சவுலின் ஊழியக்காரரில் ஒருவன். அநேகருடைய பேரை கர்த்தர் குறிப்பிட்டிருப்பார், இந்த இடத்துல குறிப்பில்லை. சவுலின் ஊழியக்காரரில் ஒருவன் சொன்னான், ஈசாயின் குமாரரில் ஒருவனை கண்டு இருக்கிறேன், அவன் வாசிப்பதில் காரிய சமர்த்தன், யுத்த வீரன், அழகாயிருப்பான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவனை கூட்டிட்டு அவன் போய் ஓடிடும். அல்லேலூயா. அரண்மனைக்கு ரெக்கமெண்டேஷன் யார்கிட்ட இருந்து வருது? அப்னேயர்கிட்ட இருந்து வந்துச்சா? அப்னேயர் தான் இவரோட தளபதி, சவுலோட தளபதி. அப்னேயர் சொன்னா கொண்டு வந்து கூட்டிட்டு வந்துடுவான். சாதாரண ஆள், ஒரு சோல்ஜர் சொல்றாருப்பா. அல்லேலூயா. அப்படிதான் உங்கள் உயர்வும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்க இருக்க உங்கள் காரியங்கள் போய் சேரும், நன்மையும் கிருபையும் தொடரும். எல்லாம் பார்த்தான், நாங்களே அரண்மனையில் என்ன போய் உள்ளாரே நுழைய முடியல, நீ ராஜாவோட பர்சனல் ரூம்க்கே நுழைஞ்சிட்டா வீட்டில் எல்லாரும் பார்த்துருப்பான். அது எப்படி ஆயிட்டுனா அது கர்த்தரே செய்த, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் இந்த கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. என்ன உயர்வு வந்தாலும் சரி, எவ்வளோ மேன்மை வந்தாலும் சரி, நல்ல நாணலை போல கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி தாழ்த்தி அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அல்லேலூயா உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்கிற கிருபையை எனக்கு தாங்க. அல்லேலூயா. ஆக இரண்டாவதாக, ஆண்டவரே இந்த கிருபை என்னை தொடரும். ரெண்டாவது ஜெபிங்க, ஆண்டவரே இந்த நாளிலும் உங்கள் கிருபை என்னை தொடரட்டும், என் பிள்ளைகளை தொடரட்டும். வேலை செய்தாலும் சரி, படித்தாலும் சரி, கல்யாணம் பண்ணி எங்கே போனாலும் சரி, இங்கேருந்து நீங்கள் ஜபிக்கும்போது அங்கே காரியங்கள் வாய்க்கப்படும், அவர்களை கிருபை தொடரும்.
அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இப்போ தான் ஆரம்பம், கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இருக்கேன். இப்போ அங்கே துதி சங்கர்னு, அது நிறைய பேருக்கு தெரியாது, மதுரையில் இருந்தார், இறந்துட்டார். ஆமாம், அந்த துதி சங்கர் ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அவர் என்ன சொல்வார்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். இதுதான் அவரோட, அவர் அதிகம் ஆண்டவர் எப்படி துதிக்கணும் எழுதிக்கிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு பேரே துதி சங்கர்னு சொல்லுவாங்க. அவர் எழுதியிருந்தார். ஒரு அம்மா டீச்சர், அவங்க பையன் இவங்க ஸ்கூலில் இருக்காங்க, பையன் வீட்டில் இருக்கான். ஏதோ அவன் இது குடிக்க போகிறான், விஷம் குடிக்க போகிறான். ஆனால் இவங்க ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்துட்டாராம் அவங்களுக்கு. அந்த பாரத்தை கொடுத்தோன்னே என்னமோ ஒரு நெருக்கமாக இருக்கேன், ஆண்டவரே என்ன இருந்தாலும் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்களே, என் பையனுக்காக ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சா. இப்படி ஆண்டவருக்கு அந்த பையனுக்காக செஞ்ச நன்மைக்காக ஸ்தோத்திரம் செலுத்திட்டு இருந்தாங்களாம். லஞ்சு பிரேக்கில் வீட்டுக்கு போகணுன்னு போனாங்களாம். போனோன்னே அவன் சொல்கிறான் காரியத்தை பாருங்களேன், காலையிலேருந்து நல்லா இருக்கான் வேலைக்கு போகிற வரைக்கும். இவங்க வேலைக்கு போனோன்னே அவன் உயிரை மாய்த்துக்குள்ள போனான். பவுல் சொன்னார்ல, உனக்கு ஒன்றும் கெடுதி செஞ்சுக்காத. இந்த அம்மாவுக்கு கர்த்தர் உணர்த்தினாராம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருந்ததுனால ஏதோ வந்து என்னை தடுத்தது. அமைதியாக உட்காந்துருக்கீங்க எல்லாரும். எது தடுத்துருக்கோம்? ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் வந்துருச்சுப்பா. அவங்க ஸ்கூலில் இருக்காங்க, இவங்க வீட்டில் இருக்காங்க. ஆண்டவரை நேசிக்கிற மனிதனுக்கு அந்த கிருபை தொடரும். அவன் சந்ததிக்கு அவன் பிழைத்து கொண்டான். பாட்டில் தூக்கி போட்டு ஆண்டவரை பற்றி இன்னும் அவனுக்கு சொல்லி திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அவர் ஒரு சாட்சி எழுதியிருந்தார். நான் அப்போ தான் வளர்ந்துக்கணும். ஆண்டவரே இது பார்க்குறக்கே நல்லா இருக்கு, ஒரு ஆள் உயிரே தப்பிச்சுது. அல்லேலூயா. அந்த பாருங்க, அந்த கிருபை உங்கள் நிமித்தம் உங்கள் சந்ததிக்கு தொடரும், உங்கள் உறவுகளுக்கும் தொடரும். அல்லேலூயா. நல்லா இன்னும் வர நல்ல கர்த்தர் உங்களெல்லாம் உங்கள் பிள்ளைகள்லாம் உயர்த்தி வைப்பார். ஒன்று, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நான் நிலைத்திருக்க எனக்கு கிருபை செய்யுங்க. அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல? அரண்மனை இருந்தாலும் ஆசாரியரை போட்டுட்டு நல்லா இசை வாசிக்கிறதுலாம் ஆளை வச்சுட்டு ராஜா பாட்டுக்கு இருக்கலாம் தாவீது. ஆனால் நான் எப்பொழுது போவேன்? அல்லேலூயா. விடியலுக்காய் காத்திருக்கேன் ஜாமக்காரன் போல என் உள்ளம் ஏங்குது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? அதனால தான் சொன்ன, எருசலேமே உன் வாசலே எங்கள் கால்கள். அதனால சொன்ன, அப்படியா போ எருசலேம் நேசிக்கிறியா, சுகித்தரு ஓடு தாவீது. அல்லேலூயா. ஆக இரண்டாவதாக அந்த கிருபை தொடரும், உங்களுக்கு இன்னும் நன்மையை தரும். நீடித்த நாட்களாய் இந்த பூமியில் தேவனுடைய பிரசன்னத்தில் நிலைத்திருப்போம். நித்தியமாய் அவரோடு நிலைத்திருப்போம். ஏன்னா அவருக்கு பேர் என்ன தெரியுமா? அநேக பேர் உண்டு, நீடித்த ஆயுசுள்ளவர். அல்லேலூயா. அவரோட கனெக்ட் ஆகிறதுக்காக தான் இங்கே அவங்களை எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இரண்டாவதாக நன்மையும் கிருபையும் தொடரும். அவருடைய பிரசன்னத்தில் நிற்க எனக்கு கிருபை ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. அல்லேலூயா. கேட்கலாம்ல? முதலாவது பார்த்தோம், யார் சொல்லுங்க, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? விசேஷித்தவர்கள். விசேஷித்தவர்கள் என்பது விளங்க வேண்டும். நான் ஸ்பெஷல். நீ பெரிய ஸ்கூல் பாஷையில் சொன்ன, நீ பெரிய ஒஸ்தியாம்மா இல்லை ஒஸ்தியா அப்படிமா. ஆமாம், காரணம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த நாள் என் காரியம் ஜெயமாக இருக்கும். தானியலின் காரியமாக ஜெயமாக இருந்தது. மற்ற எப்படியா இருக்கானால கர்த்தர் என் கூட இருக்காரியா, நான் விசேஷமாக, நான் ஸ்பெஷல் தான்யா. அல்லேலூயா. ரெண்டாவது சத்துருக்களை விளக்க இருக்கவே. அடுத்ததாக அது நன்மை கிருபையும் தொடரப்படும். நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் வந்து நிலைத்திருக்க நன்மையை பெற்றுக்கொள்ள உங்கள் சந்ததி பெற்றுக்கொள்ள உங்கள் முகம் பிரகாசமாயி, உங்கள் குடும்பம்லாம் பிரகாசமாயி. அல்லேலூயா. எப்பயுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அநேகர்னா இயேசுவை அறிந்து கொள்வார். அல்லேலூயா. அநேகர் சபைக்கு சொல்லுவாங்க, சபைக்கு போனால் கொடுப்பாங்க, நீ தான் கொடுக்கணும் இல்லை, அப்படி தானே? ஆமாம், தெரியாது. இயேசுவை முதல் போனேன், காணிக்கை என்ன இது அப்படின்னா தெரியல. காணிக்கை. அல்லேலூயா. கர்த்தர் கரத்தை பலப்படுத்தி அவருடைய கரத்தில் வாங்கி அவர் கொடுக்க வைப்பாருப்பா. எல்லார்ட்டையும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லார்ட்டையும் வெள்ளி முன்னு இருந்துச்சு. ஆனால் எவர்களுடைய இருதயத்தை ஏவினாரோ அவர்கள் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கையை மோசே இடத்தில் கொண்டு வருவார்.
ஃப்ரீ வில் ஆஃபரிங்னு இருக்கும். கர்த்தர் எப்படி வச்சார் பார்த்தீங்களா? கொடுக்கிறவனாக வைத்தார். அவருடைய கிருபை மட்டும் வந்துருச்சுன்னா அநேகரை ஆதரிக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. நான் சொல்ல பெரிய நம்மளை இயன்றதை செய்ய கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்ப்பா. ஆன்லைனில் ஒரு ஆர்டர் போடுறீங்க, 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் பேலன்ஸ் 998 தான் இருக்குது. ஓகே ஆகுமா? அது நேரில் வாங்கினா கூட இந்த வந்துடுறேன், வந்து தரேன், நாளைக்கு தரேன், இன்னைக்கு தரேன்னு சொல்ல, அங்கே செல்ஃப் எடுக்காது, ஆர்டரை பிளேஸ்மெண்ட் ஆகாது. அல்லேலூயா. அது போல தான் 1 ரூபானாலும் சரி, அந்த 2 ரூபா 1000 ரூபா பொருளை வாங்குறதுக்கு நீங்கள் செய்கிற அந்த சிறிய உதவி அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும். அதற்காக கர்த்தர் உங்களை கொடுக்கிறவர்களாக வைப்பார். ஆமாம், அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்வேன், கொடுப்பேன் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆக இரண்டாவதாக அந்த கிருபை பெருக பண்ணுவார், அவருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்க பண்ணுவார். மூன்றாவதாக 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வந்து அடைகிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாவது தாவீது சொன்னபடி, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாகனா எதற்காகனா நீங்க அவருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால், சம்பூர்ணம் இருக்குது, அந்த சம்பூர்ணத்தினால் நான் திருப்தி அடையணும். அல்லேலூயா. அந்த திருப்தி ஆக்குகிற கிருபை. இந்த அற்பமான உணவு எங்க மனதுக்கு வெறுப்பா இருக்கு. இவனெல்லாம் கொண்டு போய் காணல்ல போட்டு என்ன செய்யறது? இந்த அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பா இருக்குது. என்ன தண்ணி இல்ல மோசே, என்ன நீ ஜெபம் பண்ணி அன்னைக்கு பாஸ்டர் இல்ல, என்ன தண்ணி இல்ல, எகிப்துல செத்தா தேவலை, அங்கே கிரயமில்லாமல் சாப்பிட்ட கீரை கொம்மட்டி காய்களை வெள்ளரிக்காய்களை நினைக்கிறோம். தண்ணிக்கு நீ சுத்திட்டு இருந்த, சோறு இல்லாம உதவதன்னு வச்சான் உடனே. ஆனால் இங்க மோசேக்கே ரீல் விடுறான் பாருங்க. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? இப்போ எப்பேற்பட்டாலும் மோசை இல்லாமல் இருந்தா அதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். அப்போ திருப்தியே இல்லை. பார்த்தீங்களா? திருப்தியாக இருந்தானா இல்லையா? என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லைப்பா. அதனால தான் உனக்கு டெய்லி நீ தேனில் போட்ட பணியாரத்தை சாப்பிடுவியா? எந்திரிச்சோடனே வாசலில் காலையில் பெய்திருந்த பனி நீங்கன்னா போய் எடுத்துக்கன்றாரு, உன் குடும்பத்துக்கு எடுத்துக்கன்றாரு. 7 நாளுக்கு சொல்ல முதல் நான் சேர்த்து வைக்கிறேங்கிறாரு. இது இன்னைக்கு ஸ்டோர் பண்ணாதன்றாரு. அதுலேயும் மீறி ஒரு திருப்தி இல்லாமல் நாளைக்கு வேணும், நாளைக்கு தினத்துக்கு கவலைப்படாதுன்னு இப்போ நிஜத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார். இது பூச்சி பிடிச்சிக்கிச்சு. திருப்தியே இல்லாமல் இருக்கவே கூடாது. திருப்தி அடையாத குறித்தெல்லாம் நீதிமொழிகளில் இருக்கும், நம்ம பார்ப்போம். நான் ஆலயத்துள்ள சம்பூரத்தினால் திருப்தி அடைவேன், அதற்கு கிருபை வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி முறுமுறுக்க மாட்டேன். தண்ணி இல்லைன்னா உடனே ஒரு முறுப்பு, கறி இல்லைன்னா கறி இல்லை, கறி இல்லை, கறி இல்லை, என்ன செய்யறது என்ன செய்யறது? அதனால கர்த்தர் என்னை ரட்சித்திருக்க. நம்ம மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா நம்ம பலத்தால் தான் ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அவருடைய கிருபை உங்கள் மேல் வந்தது. அதனால தான் கிருபை பெற்றவளே இதை மாற்றி இருப்பாங்க. நான் கிருபை பெற்றவன், வாழ்வேன் வாழ்வேன் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். ஆக மூன்றாவது, ஆண்டவருடைய கிருபை அவருடைய ஆலயத்தில் நீங்கள் வந்து அவருடைய சம்பூர்ணத்தினால் திருப்தியாக அந்த கிருபையை தாங்க. அடுத்து வாசிக்கிறோம், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அல்லேலூயா. அதனால தான் இயேசு வந்தோன்னு சொன்னார், பண்டிகைக்கு வந்து சொன்னார், பிரதான நாளில் தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன், இலவசமாய் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம், அவர் அளிக்கிற நன்மை கிருபை ஆலயத்திலிருந்து நிறைவாய் உங்களுக்கு அருளப்படும்படி. அல்லேலூயா. ஆக அது வேணும்னா அதுக்கு 7ஆம் வசனத்தை சொல்றார் தாவீது. இதையெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டாரு. இப்ப சொல்றாரு, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அருமையானதுன்னு நீங்க எதை சொல்லுவீங்க? அருமையா இருக்கு சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்லாத மாதிரி சொல்றீங்க. சாப்பாடு, அப்புறம் அருமையை பார்க்காத மாதிரி சொல்றீங்க.
ரொம்ப அருமைப்பா, அந்த கடையில் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, இன்றைக்கி இந்த ஊருக்கு போயிட்டு வந்தது இல்லை, அருமையாக இருக்குது ஆள் அப்படி சொல்கிறோம்ல ஒவ்வொரு காரியமும். அது போல் தாவீதோட பார்வையை பார்த்தீங்களா, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அந்த அருமையான கிருபை நல்லா இருக்காதுனால, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். இதுதான் அவருடைய சட்டை. இப்போ அவருடைய சட்டையின் நிலையில் அடைந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அடைஞ்சிருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன வேணும்னு அவருடைய சம்பூர்ணத்திலிருந்து ஆலயத்தில் கவனிங்க. இந்த ஏற்கனவே சொன்ன கிரேஸ் மார்க் 35 பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லலாமே ஒழிய மேற்கொண்டு வேணும்ல காரியம். அது மாதிரி தான் நீங்கள் பெருகும்படிக்கு வெளியிலேருந்து விசுவாசத்தோட பேசிக்கெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாது. எல்லாவற்றையும் எங்கள் தர்ற வரைக்கும் நான் விட்றதில்லை. அப்படி தான் கேட்டார் யாக்கோபு. எல்லாம் வச்சுருந்தாருப்பா அவர், எல்லாமே இருந்துச்சு. வரும்போது அப்படி இல்லை, மந்தையாக போகுது. ஆனாலும் அவர் பார்த்தது, நீர் என்னை ஆசீர்வைத்தால் ஒழிய உண்மை விடுகிறது இல்லைனார். நான் போகிறேன் விடமாட்டேன், நான் போகிறேன் விடமாட்டேன். நல்லா இருக்குல்ல அது இல்லை, விடுகிறது இல்லை, நான் விடமாட்டேன், நான் போகிறேன் விடுது. என்னதான் இப்போ சொல்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கு நீங்கள் எங்கள் கூட இருக்கணும். ஜேக்கப் இஸ்ரேல் நிலையிலிருந்து ஓடு. அல்லேலூயா. ஆக இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அவருடைய செட்டை நிழல் வந்து அடைய ஆண்டவரே கிருபை தாங்க. அந்த கிருபை இந்த காலையிலே கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கோட் பண்ணுவார். ரொம்ப பிடித்த வசனங்கள் அது ஒன்று. பரலோக ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன், அது கடுகு விதைக்கு மஸ்டர்ட் சீட். உள்ளே சின்னோண்டாக இருக்கும், சிறிதாக இருந்தாலும் அது வளர்ந்து பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் நிழலில் வந்து அடையத்தக்க பெரிய கிளைகளை விடும். ஆமென். இங்கிலீஷில் தான் சூப்பராக இருக்கும். ஆகாயத்து பறவைகள் தங்கள் குஞ்சுகளை அங்கே வளர்ப்பதற்காக கூடு கட்டும், அங்கிருந்து முட்டையிடும். தமிழில் கூட எப்படி இருக்குது, நிலையில் வந்து அடையத்தக்க. நீங்கள் இங்கிருந்து பெருக, உங்கள் சந்ததி பெருக, இங்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நெஸ்ட், அது என்னது, கூடு கட்டுறார். இந்த கிருபை இதை விட வேற எங்கேயுமே கிடைக்காது. என்ன படிச்சிரு எங்கே விளைய, உனக்கு யாரை தெரிஞ்சிருந்தாலும் சரி, அல்லேலூயா, இயேசுவை தெரியுமா, அவருடைய வார்த்தையை தெரியுமா, அவருடைய அருமையான நிழல் தெரியுமா, ஹலோ, இலவசமாய் நீதிமானாக்கி இப்படி வந்து வாழ்த்திட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வரும். என்னத்தை கேட்ப, எனக்கு என்னங்க வேணும், அதெல்லாம் ருசி பார்த்ததுனால சாலமன் ஒரு போட்டார். அவர் அப்பாவுக்கு மேலே ஐஸ் வச்சார். உனக்கு என்ன விரும்புதைகள், நான் என்னத்தை கேட்கறது, ஏராளமான இந்த ஜனத்திற்கு போக்குவரத்துமாக இருக்க ஞானத்தை கொடுங்க. இது உகந்த விண்ணப்பம். இப்போ நான் சொல்கிறேன், நீ கேளு. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் உனக்கு கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேணுமா வேணாமா? காணியாட்சிக்கு புறம்பா இருந்த எங்களை எல்லாத்தையும் கலட்டிட்டு, அப்படி தானே, மேல் டாப்பே கழட்டி விட்றான். யாராக இருந்தாலும் சரி, பேண்ட்டு வேஷ்டி தான் அப்படி இருக்கணும், அந்த வழிபாடு அப்படி. ஆனால் இங்கே ஊற்றி அழகு பார்க்குறவர். அல்லேலூயா. இன்னும் போடு, நல்லா போடு, கோட்டை போடு, சஃபாரியா போடு, நல்லா கட்டு. நான் அமைதியாக இருக்கீங்க, விரும்பினா கிடைக்கும். நான் அப்படி தான் விரும்புகிறேன். என்றாகிலும் சாலமன் ஆண்டவர் ஒப்பிடுறார் பாருங்க, சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலே இவைகளை போல் ஒன்றாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. அப்படி போடுங்கன்னு சொன்னோம். போடுங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் போடுங்க. அல்லேலூயா. அநேகருக்கு ஆதரவு செய்ய என்னை பயன்படுத்துங்க ராஜா. கர்த்தர் இன்னைக்கு அப்படி பயன்படுத்தி வருகிறார். இதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் கிருபை செய்தவர். அவருடைய கிருபை நிறைந்த செட்டைக்குள் வந்துவிட வேண்டும். அல்லேலூயா. அப்போ முதல்ல வாசிச்சோம்ல, தேவனே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக, உம்முடைய செட்டையின் நிலையில் வந்து அடைய என் மீது கிருபை ஊற்றுங்க. சனிக்கிழமை ஆயிட்டாலே ஞாயிற்றுக்கிழமை எப்போ போவேன் துடிக்கணும். அல்லேலூயா. துடிக்கணும். துடிச்சதுன்னா இங்கே கூட ரெடி ஆயிரும், ஆட்டுக்குட்டிலாம் ரெடி ஆயிரும். ஆபிரகாமுக்கு ரெடியான மாதிரி நீங்கள் வந்து அடைய 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 அவருடைய சம்பூர்ணத்தினால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அதான் தாவீது சொல்வார், தேவனே, அவருடைய வார்த்தையெல்லாம் கவனிங்களேன்,
சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். அல்லேலூயா. சுதந்திரம் தான்ப்பா நீ, ஆனால் நீ திடப்பட வேண்டும். ஆக அவருடைய பிரசன்னத்திற்கு வரும்போது, அவருடைய செட்டை நிலையில் வந்து அடையும் போது, அவருடைய சம்பூர்ணத்தினால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரிலாம் முறுமுறுக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமாம், என்ன இது வெறுப்பாக இருக்குது, என்ன உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போய் அறுவடை பண்ணுற வரைக்கும் புசிக்க வச்சாரப்பா. அல்லேலூயா. வாழ்நாள் எல்லாம் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆக மூன்றாவது கிருபை அது தொடரும். என்ன, அவருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்க, அவருடைய ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆக்க. அல்லேலூயா. பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை. அல்லேலூயா. இப்போ வரும்போது பரிசுத்த ஆவியான பிரசன்னம் உங்களை தொட. நேற்று ஜெபிச்சோம்னா ஆயத்த ஜபத்தில் ஒன்று துவக்க ஜபத்திலையோ சங்கீதம் வாசிக்கும் போதோ பாடலோ ஆராதனையோ கம்யூனியனோ காணிக்கையோ நிறைவு ஜபம் எப்படியோ அந்த நதி உண்டு. அது நீர்க்கால்கள் முதல்ல தேவனுடைய நேரத்தை தான் ஏன் சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா. உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். ஆக ஜபிக்க போகிறோம். கடைசியாக ஒரு விஷயம் ஒரு வாசிக்கலாம். 33 சங்கீதம் 22ஆம் வசனம். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி இருக்கிறீர்கள், அவர் கிருபை உங்கள் மீது இருக்குது. அந்த கிருபை அப்படியே இருக்கட்டும். எதற்கான ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இந்த மோசையை நீங்கள் நடத்தினது போல, விசேஷமானது போல, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் நடத்தினது போல நாங்கள் விசேஷமானவர்கள் என்பதை விளங்க, சத்துருக்களை விளக்க. இரண்டாவதாக என் ஜீவனெல்லாம் அந்த நன்மை கிருபை தொடரணும், என் சந்ததியும் தொடரட்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக அந்த அருமையான கிருபையை நான் பெற்றுக்கொண்டு அவருடைய சேட்டை நிலையிலே வந்து அடைவேன். வந்து அடைய 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 அவருடைய ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் அல்லேலூயா உங்களை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. திருப்தி ஆக்குவார்னா குறைகள் நீங்குகிறது. குறை இருந்தது, எல்லாரையும் வந்து முதல் உட்கார சொல்லு, 50 உட்கார சொல்லுனார். அல்லேலூயா. உட்கார்ந்தார்கள். என்ன இருக்குது, 5 அப்பம் 2 மீன், அதை எடுத்து சோத்திரம் பண்ணிட்டு இப்போ போய் கொடுனாரு. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதமும் இருந்தது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உண்டு. எழுந்து நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இந்த நாளிலே நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்ட உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையின்படி உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேலே கடந்து வரட்டும். பூமியிலே இவர்கள் விசேஷித்தவர்களாய் ஜீவனுள்ள தேவனுக்கு அடையாளங்களும் அற்புதங்களுமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது கர்த்தாவே. ஆண்டவரே அந்த மேலான கிருபை, அந்த நல்ல கிருபை, அந்த வல்ல கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய 2 கைகளை வைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரீகாலம் அன்னதுராகரபா எங்கள் நிமித்தம் நீர் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இவர்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள், இவர்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற பரிபூரண ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே திடப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒன்றையும் இழந்து போகாமல் சகலத்தையும் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய். அதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளை இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ரீபா லாபா ராபா கபா லாபா நீகா லாமா நபா ராபா கபா லகமா நதன கதகா சலகதுரா நிகலா தனக துக்கர ஹாசக்கர பரகதி ஆக்கல மனகதார கதுலகதியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ ரிபாலா ரபா ஹஸ்ஸபாலா பரபாலா பகபாலா பரபாலா நிகலமா நபா ரபா கபாலா. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்பதை நான் எதனாலே அறிவேன் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பக்தன் சொன்னாரே, தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களோடு வர வேண்டும், நீர் எங்களோடு வந்தால் உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று சொன்னார். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருப்பீராக.
ஆண்டவரே ஆராதனையை முடித்து கடந்து செல்லும்போது இவங்க கூட நீங்க போங்கப்பா. ஆண்டவரே இவங்க இருக்கிற வீடுகளிலே, இவங்க வேலை செய்கிற இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே, ஆண்டவரே இவர்கள் போகும்போது வரும்போது இவர்கள் கையிட்டு செய்கிற சகல விதமான கிரியைகளிலோ நீர் கூட இருந்து நீர் திடப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. அதற்கு விரோதமாய் எழும்புகிற விளைச்சலை கெடுக்கிற பொல்லாத அசுத்த வல்லமைகளை இயேசுவே உம்முடைய நாமத்தில் அழித்து போடுவீராக. நீரே மகிமைப்படும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் மகிமைப்படும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உம்முடைய மகத்துவமான நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய போறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றுமென்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக தேவ கிருபை உங்கள் மீது பெருகுவதாக.